மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் கிண்டி மருத்துவமனை வளாகம் வெளியே கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கோ ஒரு மருத்துவர் செய்யும் தவறை மட்டும் எடுத்துக்கொண்டு பெரிதாக்கி காட்டுவதால் மக்களுக்கு மருத்துவர்கள் மீதான நம்பிக்கை குறைவதாக வருத்தம் தெரிவித்த மருத்துவர் ஆண்டனி ரேஷ்குமார், மருத்துவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக லைசென்ஸ் துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதால் கருப்பு பேட்ஜ் அணிந்து அரசு மருத்துவர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனைக்குள்ளே இத்தகைய பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தான் இன்றைய மருத்துவர்கள் பணி செய்து வருகின்றோம். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களை அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு பாராட்டுகின்ற மருத்துவர்களை கொலை செய்யும் ஒரு வன்ம எண்ணத்துடன் வந்திருந்த திட்டமிட்ட சதி செயலாக இதை பார்க்கின்றோம். ஆகவே அந்த நோயாளி அந்த சமூக விரோதியை உடனடியாக கைது செய்து அவர் மீது கொலை முயற்சி மற்றும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின்படி உடனடியாக அவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் உட்பட 650 பேர் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை வளாகத்தில் அவர்கள் பணி பாதுகாப்பு வழங்க கோரி கோஷங்கள் எழுப்பி அமைதி பேரணி நடத்தினர். மருத்துவர் பாலாஜியை கொடூரமான முறையில் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு மிகவும் உயிருக்கு போராடிய நிலையில் உள்ளார்கள். அவர்கள் ரொம்ப கடுமையான அவருக்கு தண்டனை கொடுத்து மருத்துவருடைய உயிரையும் அவருடன் பணிபுரியும் மற்ற மருத்துவர்கள் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கை விடுக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அனைத்து மருத்துவர்கள் சங்கம் கூட்டமைப்பு மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. அதை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும். அதற்கு முன்பாக பாதுகாப்பை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல திட்டத்தோடு வர வேண்டும். வெறுமனே ஏட்டளவில் இல்லாமல் செயல்பாட்டில் நடைமுறைப்படுத்துகின்ற அளவிற்கு ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் அதில் உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை, கட்டடங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 24 மணி நேரமும் பணியாற்றுகின்ற வகையில் மருத்துவமனைக்கு என்று பிரத்யேகமாக காவலர்களை நியமித்து மருத்துவமனைக்கும் டாக்டர்களுக்கும் நர்சுகளுக்கும் ஏன் நோயாளிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய கோரிக்கைகள் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் 2008 ஷரத் 48 நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த சட்டத்தினை கடுமையாக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இதேபோல் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விமான நிலையங்களில் உள்ளது போல் மெட்டல் டிடெக்டர் சோதனைக்கு பின்னரே மருத்துவமனைகளில் நோயாளிகள் அனுமதிக்கப்பட வேண்டும், அரசு மருத்துவமனைகளுக்கு தனி பாதுகாப்பு பிரிவு உள்ளிட்ட கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டி கோஷங்களை எழுப்பினர். வேண்டும் 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 பணியிடத்தில் பாதுகாப்பு வேண்டும். மாற்றுங்கள் 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 பணியிடத்தை பாதுகாக்கப்பட்ட இடமாக மாற்றுங்கள். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் புறநோயாளி பிரிவு எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் மருத்துவர்களின் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டும் தாக்குதல்கள் நடைபெறுவது வருத்தமளிப்பதாக தெரிவித்தனர்.
இதேபோல் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை வளாகம், திருச்சி அரசு மருத்துவமனை வளாகம் மற்றும் அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உறுதி செய், எங்களின் பாதுகாப்பினை உறுதி செய். இதனிடையே சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வயதான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் குறைந்தபட்ச மரியாதைக்கோடு கொடுப்பதில்லை என ஆதங்கத்தை கொட்டினார் நோயாளி ஷகிலா பானு. எந்திமா இன்னும் சேர்ல உட்காருறா, உன்னை உட்கார சொன்னா மரியாதை சூப்பரா கொடுக்காங்க. எந்திமான்ற நான் என் வயசு நீ வரணும்னு அப்ப எப்படி நடக்கிறாங்க முறைகள்லாம். இவ்வளோ பிள்ளைலாம் வந்துகிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. மாத்திரத்தை வேற என்ன, எந்த மாத்திரத்தை சாப்பிடுங்க. ஒரு மனசாந்தம் இல்லை. பெரியவங்கள சிறு மரியாதை கொடுக்கணும். பேசுற குணத்திலே குணமாவும் எங்களுக்கு. உட்காராதா, அப்ப உட்காந்து சேர் எதுக்கு போட்டுக்கிறா நீ? அதை எடு. சேர் வச்சிருக்காங்க, டாக்டர் இப்படி உட்காடுறாங்க, நாங்க அப்படி சேர் கிடக்கும், ஸ்டூல் கிடக்கும். அது உட்கார்ந்தா என்ன, கால் வலிக்கு லைன்லயே நின்று வாரோம். உட்காரணுமா உட்காரக்கூடாதா நீ சொல்லு. ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, எங்க பண்றாங்க காட்டும். வலிக்கு இந்த மாக்கந்தா மாத்திரை சாப்பிடு. வாத நோயால் பாதிக்கப்பட்ட தனது தாயை சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நபர் ஸ்கேன் எடுப்பது முதல் பல வழிகளில் தான் அலைக்கழிக்கப்பட்டதாக குமுறினார். ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் சொன்னாங்க. போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது கேட்டேன். காப்பி டாட்டா எங்கிட்ட இருக்குது. அதில் கிளைம் பண்ணிக்க முடியுமான்னு நான் கேட்டேன். அதில் பண்ண முடியாது. பண்ண முடியும், ஆனால் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி 1 மாதம் கழிச்சு தான் அப்ரூவல் வரும். அதை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போனதுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டே வரும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுக்கிறது போனேன். சரி ரிப்போர்ட் எப்போ சார் கட்டிங்க கேட்குறேன். நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணி 13 நாளுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க கூப்பிடுவோம் அப்படின்றாங்க. எங்கள் அம்மா அட்மிட் பண்ணி 15 நாள் ஆகுது. இப்போ தான் டாக்டர் வந்துட்டு ஒரு 12 நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்கேன் எடுக்கணுன்றாரு. சுத்தமாக நடக்க முடியாது அவங்களால. ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறோம். அவங்களை எப்படி கொண்டு ஓபியில் நிற்க வச்சு திரும்ப ஏன் டிஸ்சார்ஜ் பண்ண இடத்துல ஓபியில் போட்டு அட்மிஷன் பண்ணணும். இங்கேருந்து பண்ணலாம்ல, அதை பண்ண மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.